நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அமைச்சர் தலையிட்டதால் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்ற முடியவில்லை. சென்னையில் சுப்பிரமணி ஹேமா மாலினி தம்பதியினர் பொதுநல வழக்கு ஒன்றை திருவண்ணாமலை மாவட்டம் கோநாச்சிப்பட்டு நீர்நிலையில் 61 வீடுகளை கட்டியுள்ளார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்தனர். வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்ட நிலையில் பிடிஓ பிருத்ராஜ் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலதாமதம் செய்தார். இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு என்ற பெயரில் நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர், தாசில்தார், பிடிஓ ஆகியோருக்கு நீதிமன்ற அவமதிப்பில் உங்களை தண்டிக்கலாம் என்று கூறிய நிலையிலும் அவர்கள் இதை பற்றி எதையும் கண்டு கொள்ளவில்லை. திருவண்ணாமலை ஒன்றிய செயலாளர் மெய்யூர் சந்திரன் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததும் முதல்வர் தனிப்பிரிவில் நேரடியாகவே மனு கொடுத்துள்ளோம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் தற்போதைய ஆட்சியர் முருகேசன் அவர்களிடம் நேரில் சந்தித்து மனு அளித்து இருந்தும் எந்த பயனும் இல்லை. தமிழகம் முழுவதும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டோம் என்று தமிழக அரசு கூறி வரும் நிலையில் முக்கிய இலாக்காவை வைத்துள்ள அமைச்சர் இதுபோன்ற செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பது வருந்தத்தக்கதாக உள்ளது. நீர்நிலையில் வீடு கட்டியவர்களுக்கு மாற்று இடமாக கொளக்குடியில் இடம் அளித்தும் செல்லாமல் உள்ளார்கள். இதற்கு காரணம் அரசியல் தலையீடும் பிடிஓவும் உள்ளார்கள். இந்நிலையில் எங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டானால் அதற்கு முழு பொறுப்பும் அமைச்சர்தான் என்று கூறினர். எல்லா ஊடகத்துக்கும் நன்றி, வணக்கம். முதல் நான் சொல்ல போறது என்னன்னா, ஏவிஷன் வாட்டர் பாடி பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் சோக்கியநாச்சிப்பட்டில் 28/1, 77/1, 20/1 சர்வே நம்பர்ல உள்ள ஆக்கிரமிப்புல நீர்நிலை புறமுக ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம். அந்த மனு அடிப்படையில் அவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமை நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்துட்டாங்க. 5/1/2023 உத்தரவு கொடுத்தாங்க. ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி இதுவரையிலும் அவங்களும் ஆக்கிரமிப்பு எடுக்கவில்லை. இதுக்கு தடுங்களா உள்ள அதிகாரிகள் பிடிஓ பிரித்ராஜ், சரளா தாசில்தார், இவங்க 2 பேரும் இது உடனடியா அவங்ககிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கணும், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வராங்க. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அவங்க இதுவரையிலும் மதிச்சது கிடையாது. இதுக்கு முன்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவங்க எடுக்காத காரணத்தினால ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 நாங்க ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறோம். அந்த புகார் மனு அதன் பிறகு சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்துருக்கிறோம். அதன் பிறகு முதலமைச்சர் போய் பார்த்தோம். அதனுடைய சாட்சி என்கிட்ட இருக்கு. இதே கேஸ் வாபஸ் பண்ண சொல்லி பொதுப்பணித்துறை மந்திரியுடைய ஏவல் ஐயா மந்திரியுடைய PA மெய்யூர் சந்திரன் அவர்கள் எங்க கொலை பண்ணாரு. அதன் பிறகு ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதனால நாங்க மீண்டும் ஒரு கண்டெம்ட் போட்டோம். அந்த கண்டெம்ட்ல நான் கலெக்டருக்கு நான் சொல்லிருக்கேன், பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இமீடியட்டா இதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் பிறகும் மாற்று இடம் கேட்டிருந்தாங்க. அந்த மாற்று இடத்துக்கு சர்வே நம்பர் 89 கொளக்கொடியில பக்கத்துல கொடுத்துருக்காங்க. கொளக்கொடியில சர்வே நம்பர் 89 மாற்று இடம் கொடுத்தோம். ஆக்கிரமிப்புல அகற்றவே இல்லை, போகவும் மாட்டேன்றாங்க. இந்த அரசு அதிகாரிகள் பணத்தை வாங்கிக்கணும், இது ஒரு பிசினஸா கொண்டு போறாங்க. இதை இமிடியட்டா இதை அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மீண்டும் ரெட்டு ஃபைல் பண்ணேன். ரெட்டு ஃபைல் பண்ண பிறகு இவங்க மீண்டும் ஒரு உத்தரவு போடுறாங்க. 3 பேர் ராமர், குமார், விநாயகன்றதுக்கு 3 பேர் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புல அகற்றக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, தலைமை நீதிபதி இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்த நீங்க இது புறம்போக்கு இடம், ஆக்கிரமிப்பு நீர்நிலை புறம்போக்குல நீங்க இருக்கக்கூடாது, நீங்க மாற்று இடம் கொடுத்தாச்சு, நீங்க இடத்த மாத்தின்னு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாங்க மீண்டும் சீஃப் செக்ரட்டரி பார்த்தோம். அதே சொல்ல முதலமைச்சர் பார்த்த பிறகும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் பல முறை பார்த்தாச்சு, இங்க அட்வொகேட் போய் பார்த்தாச்சு, நாங்களும் போய் பார்த்தோம். இவங்க எனக்கு ஹியூமன் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நான் கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு பிரித்ராஜ் என்பவர். 3 லெட்டர் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு காவல்துறையில போலீஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. நான் டிஜிக்கு லெட்டர் போட்டிருந்தேன். தமிழ்நாடு காவல்துறையில தமிழ்நாடு போலீஸ் கிடையாதா? இவ்வளவு பெரிய தமிழ்நாடு போலீஸ், ஏர் போலீஸ் இருக்குது, டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இருக்குது, சிட்டி போலீஸ் இருக்குது. நான் 200 போலீஸ் 23/8/2023 நான் ஆக்கிரமிப்பு 200 போலீஸ் வர வச்சேன். அப்ப ஏன் எடுக்கல? இதுல குறுக்க என்ன பண்றாங்கன்னா, அரசியல் சூழ்ச்சியாக இவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ஏமாத்திட்டு வருகிறாங்க. கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க. யாரும் மதிக்கல. முதலமைச்சர் போட்டா அவரும் கண்டுக்கல, சீஃப் செக்ரட்டரி கொடுத்தா அவரும் கண்டுக்கல, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கொடுத்தா அவரும் கண்டுக்கல, ஐஏஎஸ் அதிகாரி முருகேசு கொடுத்தா அவரும் மதிக்கல. இப்ப புதுசா ஒரு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் வந்திருக்கிறாரு.
அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கோரிக்கை கொடுத்துருக்கேன். அவரும் எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் இது போலீஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு புதுசா ஒரு காரணத்தை சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டுறாங்க. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல கிழக்கு காவல் நிலையத்துல போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாராம், என்னன்றாங்க, போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பொய் சொல்றாரு. வீடியோ பிரித்ராஜ் பணத்தை வாங்கிக்கணும், இதுதான் உண்மை கதை. அடுத்தது இவங்க வந்து இதே மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை கொண்டு நான் முன்னோக்கி செல்வேன். ஆக வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப போட்ட வழக்கு நீதி அரசு கொடுத்த உத்தரவு மதிக்கல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனித்தனி மக்களை தனித்தனியாக பாக்குறாங்க? எப்படின்னு சொன்னாக்கா, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே ஒரு பக்கம் பாக்குறாங்க, டிஎம்கேனா டிஎம்கே பாக்குறான். டிஎம்கே மட்டும்தான் அவங்களுக்கு டிஎம்கே அவர் அங்க உள்ள 61 வீட்டுக்காரர் டிஎம்கே பார்த்து யாரும் கிடையாது, அந்த ஊர் தலைவரை தவிர. கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து இருக்குது. ஏன்னா அவங்களை ஏன் காவந்து பண்றாங்கன்னு தான் கேள்வி. 61 வீட்டை ஏன் காவந்து பண்றாங்க, எதனால காவந்து பண்றாங்க, ஏன் வந்து எவிஷன் பண்ணல, என்ன காரணம்? எந்த காரணத்தை வச்சு நீ வந்து எவிஷன் பண்ணாருக்க? நீதி அரசு கொடுத்த உத்தரவு 2 வருஷம் ஆகி போச்சு. 2 வருஷமா உனக்கு போலீஸ் இல்லையா? 2 ஆண்டுகளா மாற்றிடம் கொடுக்கலையா? மாற்றிடம் கொடுக்கணும் என்ன அரசாங்கத்துல ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா? மாற்றிடம் கொடுத்துதான் நீங்க எவிஷன் பண்ணா. அப்ப மாற்றிடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அந்த மாற்றிடம் கொடுத்து நான் எவிஷன் பண்ணியிருக்கணும். விழுப்புரத்துல 500 வீட்டை காலி பண்றேன், ஏர் மேல உள்ளது 61 வீட்டை உன்னால காலி பண்ண முடியல. இதே மலை சுத்திரவில எவிஷன் நடக்குது, ஏன் எடுக்கல? எதுக்காக இப்ப வந்துட்டு பொய் சொல்லி வரீங்க? எடுக்கிறேன் போலீஸ் மேல இப்ப பழி போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா பிரித்ராஜ், அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பணம் கிடைக்குது, அவங்க ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. இப்போ ஆக்கிரமிப்பு 61 வீட்டுக்காரர்களும் ஏன் அவங்க எடுக்கலன்னா, அதை வந்து எல்லாருக்கும் வீடு இருக்குது, எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லார்ட்டையும் சொத்து சொகம் இருக்குது, நிலம் இருக்குது. ஏன் அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவங்க வீடு வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பணம் போகுது, இடம் வாடகை விட்டுருக்காங்க, அதனால அவங்க எடுக்கல. மெயின் ரீசன் இதுதான். அது ஒண்ணு அங்க உள்ள ஆளுங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அவர் பொதுப்பணித்துறையில உள்ள அமைச்சர் அவருடைய மகன் வந்து பக்கத்துல இருக்காரு, கம்பன்றாரு. டாக்டர் ஒண்ணு வந்துட்டு சொன்னாரு, இவருக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு மெய்யூர் சந்திரன் அவருடைய பிஏ மெய்யூர் சந்திரன் என்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பேசுற ஆடியோ இருக்கு, என்கிட்ட வீடியோ இருக்குது. அதே சமயத்துல 23/8/2023 வாட்டர் பாடி எவிஷன் பண்றதுக்கு 200 போலீஸ் இறக்கியாச்சு, எல்லா போலீஸ் வந்தது. அப்ப வந்து ஒன்றியம் சந்திரன் வந்து 10 நாள் டைம் கேட்டாரு. சரி, அந்த 10 நாள் டைம் கேட்டாரு, 10 நாள் டைம் பிறகு எடுக்க வேண்டியதானே? அந்த வீடியோ என்கிட்ட கிளியரா இருக்குது. ஏடி பஞ்சாயத்து, ஆர்டிஓ, டிஆர்ஓ உள்பட எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறாங்க. இவர் யாரு? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுல இவர் யாரு குறுக்க வர்றது? இவருக்கும் நீதிமன்றத்துக்கு இவர் என்ன நீதிபதியா இல்ல முதலமைச்சரா? ஒன்றியம் யாரு? நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஒன்றியத்துக்கும் வாட்டர் பாடி எவிஷன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் எவிஷன் பண்ணணும். இதுல கட்சிக்காரங்க என்ன சூழ்ச்சியாங்க? கட்சிக்காரங்க ஏன் வராங்க? ஒன்றியம் ஏன் வராரு? வீடியோல இருக்கு பாருங்க, கிளியரா பேசுறாரு. நான் மந்திரி கிட்ட பேசிக்கிறேன், நான் கலெக்டர் பேசிக்கிறேன் அப்படின்னு வாட்டர் பாடி நிறுத்தேன்ட்டு டிஎம்கே உள்ள அராஜகத்தினால அரசு அதிகாரிகள் அதை வந்து பயன்படுத்தி போறாங்க. அரசு அதிகாரிகளும் இதை வந்து பயன்படுத்தி இதை உடனடியாக வந்துட்டு நான் எவிஷன் பண்ணணும்னு நான் கெஞ்சிட்டேன். இதை வந்து அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை பயன்படுத்தி பணம் வாங்குறாங்க. அரசு அதிகாரிகள் இதை வந்து கண்டு கொள்ளவில்லை. இதுதான் மெயின் ரீசன். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, வந்து வாட்டர் பாடி நாங்க நாங்க வந்து பணம் செலவு பண்ணி அரசாங்க இடத்த நாங்க காவந்து பண்றோம். வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இவங்க ஒத்துழைக்காம அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு நாள் கடத்துறேன், எங்களுக்கு மிரட்டுறது, நான் கொலை பண்றது, அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டேன். 6/7/2023 போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு. என் மனைவிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. சப்போஸ் நான் செத்துட்டேன்னாக்கா இதுக்கு எல்லாம் முழு பொறுப்பு டிஎம்கேல உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு மந்திரி அவரு தான். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவர் கம்பம் அவரு தான். அதுக்கு அடுத்தது அந்த ஊர் தலைவர் அவரு தான் பொறுப்பு, ஒன்றியம் தான் பொறுப்பு. நாங்க 2 பேரும் செத்துட்டோம்னு சொன்னாக்கா அதிகபட்சம் யாருன்னா அவங்க 2 பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு தவிர எங்களுக்கு எந்தவித உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தலும் யாரும் பண்ண முடியாது. அவர் தான் எங்களுக்கு முழு பொறுப்புன்றத நான் உங்களை பத்திரிகையாளர் முன்னாடியே நான் சொல்றேன். நாங்க செத்துட்டோம்னா அவங்க தான் பொறுப்பு. இதான் விஷயம். எங்களுக்கு வந்து என்ன, அந்த கொலை மிரட்டுறதுனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் நாங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு, எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, எல்லா ப்ரூஃப் வச்சிருக்கோம். ஏன்னா எவிஷன் பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு இல்ல, சட்டம் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் ஏன் போடுற? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா, டிஎம்கே காரங்களா டிஎம்கே பக்கம் பேசுறியா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆக்கிரமிட்ட
அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கிரம் பண்ணிட்டு ஏன் இந்த 60 ரூட் மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க? அதுதான் நான் கேள்வி கேட்கறேன். 60 ரூட்டை நியாயம் வந்துட்டு நீ வந்து எவிஷன் பண்ணல. சென்னை டு திருவண்ணாமலை மெயின் ரோடு, கீழ்நாச்சிப்பட்டு, அதுல வந்து ஏன் எடுக்கல? ஏரி மேல ஊடு கட்டிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது வாட்டர் பாட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மந்திரிக்கும் தெரியும், மந்திரி ஃபுல்லா கம்பனுக்கும் தெரியும். ஏன் வந்துட்டு எடுக்கல? காரணம் என்ன? இதை எடுக்கணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நான் வந்துட்டு இது பண்ணல.